செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 44வது நாளான இன்றைய தினம் புதன்கிழமை 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைக்குழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரையில் 98 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 491 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 489 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணி முதல் தற்போது வரை 44வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இவ்வேளையில் இன்றைக்கு புதிதாக 8 மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு இன்றைய நாளுடன் மொத்தமாக 491 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் மேலும் 8 மனித எண்பு தொகுதிகள் ஏற்கனவே சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளம் இடப்பட்டு இலக்கமிடப்பட்டவை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் இன்றைய தினம் மொத்தமாக 489 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று மாலை 3 மணி அளவில் ஒரு நிர்வாக ரீதியான கலந்துரையாடல் இந்த அகழ்வு பணிகளும் அதனோடு தொடர்புடைய வேலைகளும் எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக கௌரவ நீதவான் திரு லெனின் குமார் அவர்கள் முன்னிலையில் சித்துப்பாத்தி அரியாலை மனித அகழ்வு பணி நடைபெற்ற இடத்தில் திறந்த நீதிமன்ற அமர்வாக இடம்பெற்றது. இந்த அமர்வில் குற்றப்புலனாய்வு விசாரணை பிரிவின் அதிகாரிகளும் நிபுணர்களான ப்ரொஃபஸர் ராஜ் சோமதேவா அவர்களும் அதே நேரத்தில் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களும் இதேவேளை யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பான சட்டத்தரணிகளும் முறைப்பாட்டாளரது சட்டத்தரணியும் இந்த கலந்துரையாடலில் பங்கு பற்றினார்கள். இந்த இடத்தில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் இந்த அகழ்வு பணியையும் அதனுடைய முன்னோக்கி நகர வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் தன் சார்பாகவும் சட்ட வைத்திய அதிகாரி சார்பாகவும் ஒரு முன்வைப்பை வைத்திருந்தார். அந்த விடயம் தொடர்பாக முழுமையாக கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அதில் சில விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் முதலாவதாக ஏற்கனவே செய்யப்பட்ட ஜிபிஆர் ரேடார் பயன்படுத்தப்பட்ட ஆய்வு தொடர்பான விடயம் தொடர்பான முழுமையான அறிக்கை ஒன்றினை அவரது அது தொடர்பான விஞ்ஞான பொருட்களோடு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பது எனவும் முதலாவதாக. இரண்டாவதாக இது தொடர்பாக புதைகுழியிலிருந்து ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள் பிற சான்று பொருட்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக முழுமையான ஒரு அறிக்கையினை நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பது எனவும் இன்றைய நாளில் கலந்துரையாடலில் உடன்பாட்டுக்கு வரப்பட்டதுடன் இது தொடர்பாக மேலதிகமான கலந்துரையாடல் கால நிர்ணயம் தொடர்பாக வேறு ஏதாவது பரிசோதனைகளுக்கு போக வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக இந்த 2 அறிக்கைகளினை பயன்படுத்திய அடிப்படையில் அது நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்ததன் பின்னர் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி அளவில் மேலதிகமான கலந்துரையாடல் இதே திறத்தவர்களுடன் நடைபெறும் என்று சொல்லி ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த கலந்துரையாடல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் மன்றில் நடைபெறும். இதே வேளையில் மேலதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் சில சமர்ப்பணங்கள் செய்யப்பட்டது. விசாரணையாளர்களினுடைய விசாரணை அறிக்கை தொடர்பாகவும் அதே வேளையில் ஏற்கனவே மனித எண்பு தொகுதிகள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அதாவது சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்ஸ் மற்றது தொல்லியல் ஆய்வுக்குழு மற்றது சட்ட வைத்திய அதிகாரி அவர்களினால் ஆவணப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தினுடைய கோப்புக்கு கொண்டு வரும்படியும் இதே வேளையில்
கட்டுக்காவல் தொடர்பான விடயங்களில் முழுமையாக மீண்டும் மீண்டும் படும்படியும் அதன் தொடர்பாக நீதிமன்றம் கவனத்தை கொள்ள வேண்டும் என்றும், இதே வேளையில் ஏனைய நிலுவையில் உள்ள அறிக்கைகள் அனைத்தையும் மன்றிட வழக்கேட்டின் பகுதியாக்கும்படியும் விண்ணப்பங்கள் செய்யப்பட்டது. அது தொடர்பான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் கட்டளையும் ஆக்கப்பட்டிருக்குது. இந்த குறிக்கப்பட்ட அறிக்கைகள் தொடர்பான விடயங்களை பின்தொடர்ந்து மேலதிக அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய பகுதியினரிடமும் நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளும்படி. எண்புக்கூட்டு தொகுதிகளின் ஆய்வுகள் தொடர்பான முடிவு மனித எண்பு ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றது குறித்த கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டது. அந்த தொடர்பான மேலதிகமான தீர்மானங்கள் பிற சான்று பொருட்கள் தொடர்பான ஆய்வு அறிக்கை வந்ததுக்கு பிறகு அது தொடர்பான விடயம் தீர்மானிக்கப்பட்டு செய்யப்படலாம்னு சொல்லி என்ற உடன்பாட்டுக்கு வரப்பட்டது. இது தொடர்பான தீர்மானம் 19ஆம் தேதி அளவில் 19ஆம் தேதி அந்த கடைசி வாரத்தில் அகழ்பணி நடக்கிற வாரத்தில் தீர்மானிக்கப்படுது. இதுவரையும் எந்த விதமான ஒரு அறிக்கையுமே சமர்ப்பிக்கப்படுது. ஏன்னா மண்ணறிக்கை கேட்டிருந்தீங்கள், மற்ற இந்திய நாகரிக கட்டடத்தின் பேராசிரியரோட அறிக்கை கேட்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையும் இதுவரைக்கும் சமர்ப்பிக்கப்பட்டது. மண்ணறிக்கை இந்து நாகரிக பிரிவிட அறிக்கைகள் தொடர்பான விடயங்களை நீதிமன்றம் மீளவும் ஞாபகமூட்டி நினைவூட்டல் அறிக்கைகளை அனுப்பி குறித்த அறிக்கைகளை உடனடியாக சமர்ப்பிக்கும்படி கேட்டுள்ளோம். இந்த ஆய்வு பணிகளை காவல் பரிசோதனை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நிறுவனங்கள் பரிந்துரைத்து கொடுக்கப்பட்டது. அது தொடர்பான பரிந்துரைகள் எதுவுமே இந்திய தினத்தில் மேற்கொள்ளப்படையில். இது தொடர்பான மேலதிக விடயங்களை கலந்துரையாடுறதுக்காக வேண்டித்தான் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நிர்வாக ரீதியான கலந்துரையாடலுக்கு தீர்மானிக்கப்பட்டு திகதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு.